18 முன்னாள் அமைச்சர்கள் டாக்டர் தேவானந்தா உட்பட 18 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாக்குமூலம் பெறுவதற்காக அழைத்திருக்கின்றார்கள் இந்த விசாரணைக்காக. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பல விடயங்கள் வெளிவந்த வண்ணமே இருந்தது. பிள்ளையான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாக பிள்ளையான ஒரு தனியார் செய்தி ஊடகம் ஒன்று தொடர்பு கொண்டு கேட்டபொழுது தான் அதற்கு செல்ல இல்லை என்று கூறியிருக்கிறார். அதாவது அந்த குறிப்பிட்ட வாக்குமூலம் கொடுப்பதற்காக புலனாய்வுத்துறையினர் தங்களது உண்மைகள் சார்ந்த அறிக்கையை சமர்ப்பித்ததாகவும் அதற்கு பிறகான காலப்பகுதியில் இந்த வாக்குமூலம் சம்பந்தமாக பிள்ளையான் அழைத்ததாகவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அன்ட்ரூ மாரசநாயக்க அவர்கள் அண்மையில் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு மாபெரும் பிரச்சாரத்தை செய்திருந்தார். அந்த பிரச்சாரத்தில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. மேலேயே இதில் வந்து பெருந்திரளாக இருந்த மக்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருந்த தமிழ் மக்கள் தான் என்றது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். அந்த வகையில் அன்ட்ரூ மாரசநாயக்க அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாடும் இருக்குது என்ற பொருள்பட தமிழர்களுடைய பழைய வரலாற்று பிரதான இடங்களையும் எல்லாம் வந்து சிங்கள ஆக்கிரமிப்பை கொண்டு வரதுல ஒரு முக்கிய சக்தியாக முக்கிய ஒரு பேச்சாளராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சரத் வீரசேகர தான். இந்த சமஸ்டேடி பிள்ளையான தீர்வு திட்டம் இந்த புதிய அரசியலமைப்பில் இருக்கு என்ற பொருள்பட சொல்லியிருக்கிறார். சரத் வீரசேகர் அவர்கள் அதுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல் கைதிகள் என்று யாருமே இங்கே இல்லை, எல்லாருமே பயங்கரவாதிகளாகத்தான் இங்கே சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அரசியல் கைதிகள் இங்கே எவருமே இல்லை. இப்படி அந்த இரவோடு இரவாக இந்த பாதைகள் திறக்கப்பட்டதோ, வலிகாமத்தில் இருக்கிற பாதைகள் திறக்கப்பட்டதோ, அதே மாதிரி ஆணையர்கள் இருக்கிற மிகப்பெரிய சோதனை சாவடி ஒன்றும் அகற்றப்பட்டிருக்கு. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வருது. நாளன்றைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்குது 14ஆம் தேதி. அதற்கு முன்னராக நேற்றைய தினம் நள்ளிரவிலிருந்து எந்த ஒரு தேர்தல் பிரசாரங்களும் முன்னெடுக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சாதாரணமான ஒரு தேர்தல் நடைமுறை. அப்படி ஏதாவது தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றால் அதற்கு தேர்தல் ஆணைக்குழு உரிய நடவடிக்கைகள் எடுக்கும், சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று சொல்லியிருக்கு. இந்த தேர்தல் நடைமுறை இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, 18 முன்னாள் அமைச்சர்கள் டாக்டர் தேவானந்தா உட்பட 18 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாக்குமூலம் பெறுவதற்காக அழைத்திருக்கின்றார்கள் இந்த விசாரணைக்காக. என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 200 சந்தேகத்திற்கிடமான மருந்துகளை இறக்குமதி செய்வது தொடர்பான வழக்கு ஏற்கனவே இந்த சுகாதார அமைச்சில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், கடந்த கால சுகாதார அமைச்சில் ஹேரியல் அம்புக்பேல இருக்கே இந்த சந்தேகத்துக்கிடமான மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டு இதில் குறிப்பாக இந்த ஊசி மருந்துகளால் பல உயிர் சேதங்கள் ஏற்படலாம் எனவும் ஊகிக்கப்பட்டது. அந்த அளவுக்குள்ளான மருந்துகள் வந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டது. அவ்வாறாக இப்படி மருந்துகள் இறக்குமதி சம்பந்தமாக விசாரணைக்காக வாக்குமூலம் பெறுவதற்காக 18 அமைச்சர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், முன்னாள் அமைச்சர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான முடிவு எந்த வகையில் இருக்கும், இதற்கு உண்மையிலேயே சரியான ஒரு தீர்வு திட்டம் கிடைக்குமா என்பதும் ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்படியாக பல விடயங்கள், இந்த ஊழல் சம்பந்தமான விடயங்கள் நடந்த வண்ணமே இருக்குது. அது அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களும் இந்த வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் புலனாய்வுத்துறையால். என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஒரு குற்றம் பின்னணி வந்து அவர்கிட்ட ஏற்கனவே இருக்குது என்பதான ஒரு குற்றச்சாட்டு என்று அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்கனவே இந்த சேனல் 4 காணொலியில் அசாத் மௌலானா போன்றவர்களது அந்த குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாகவும் பல விடயங்களும் அதன் பின்னணியில் பிள்ளையான் இருப்பதாகவும் பல விடயங்கள் கூறப்பட்ட வண்ணமே இருந்தது. அது தொடர்பான ஒரு விசாரணை நடத்துவதற்காக வாக்குமூலத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக பிள்ளையான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாக பிள்ளையான ஒரு தனியார் செய்தி ஊடகம் ஒன்று தொடர்பு கொண்டு கேட்டபொழுது தான் அதற்கு செல்ல இல்லை என்று கூறியிருக்கிறார். அதாவது அந்த குறிப்பிட்ட வாக்குமூலம் கொடுப்பதற்காக தான் செல்லவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பல விடயங்கள் வெளிவந்த வண்ணமே இருந்தது. அந்த வகையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உதய கம்மன்பில் அவர்கள் அது தொடர்பான அறிக்கைகளை தான் வெளியிடுவதாக கூறி அந்த அறிக்கைகள் சிலவற்றையும் வெளியிட்டிருந்தார். அதில் பலரது விடயங்களும் குறிப்பிட்டிருந்தார். உடனடியாக அன்ட்ரூ மாரசநாயக்க அவர்கள் அந்த அறிக்கையை வெளியிடணும் என்று குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அன்ட்ரூ மாரசநாயக்க அவர்கள் சொல்கின்ற பொழுது என்ன விடயத்தை சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இது சாதாரணமாக இது 2 அறிக்கைகள் தான், இது வந்து அந்த தொடர்பாக விசாரணை செய்யப்பட்ட அறிக்கைகள் தான், நாங்கள் ஒரு விசாரணை குழுவை அமைத்து இது தொடர்பான ஒரு பூரண தகவல்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று அன்ட்ரூ மாரசநாயக்க அவர்களும் அதற்கு பதில் சொல்கிற முகமான பல விடயங்களை கூறி
கூறுகின்றார். விஜித கேரத் கூட இந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலையும் இந்த விடயம் தொடர்பாக தாங்கள் விரைவில் தொடர்பான விடயங்களையும் அறிவிப்போம் என்று சொல்லியிருந்தார். இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பிரதான சூத்திரதாரிகள் யார் என்ற விடயங்கள் தொடர்பான அறிக்கைகள் தொடர்பாக தாங்கள் அந்த விடயங்களை வெளியிட தயாராக இருக்கிறோம், அறிக்கை தொடர்பான விடயங்களை வெளியிட தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் சொல்லியிருந்தார். இப்படியாக பல விடயங்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்கள் நடந்திருக்கு. அதில் இந்த பிள்ளையான வாக்குமூலத்துக்கு அழைக்கிறது வந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இது தொடர்பான பல கைதுகளும் நடந்திருக்குது. அதாவது வந்து இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சந்தேகமான பலர் கைது செய்யப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்ட நிகழ்வுகளும் நடந்திருக்குது. இப்படியாக பல விடயங்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சம்பவத்தில் நடந்த வண்ணமே இருக்கு. அப்படியாக இந்த கோட்டை நீதவான் நீதிமன்றமும் இது தொடர்பான பல விடயங்களை கேட்டிருக்கு. அதில் புலனாய்வுத்துறையினர் தங்களது உண்மைகள் சார்ந்த அறிக்கையை சமர்ப்பித்ததாகவும் அதற்கு பிறகான காலப்பகுதியில் இந்த வாக்குமூலம் சம்பந்தமாக பிள்ளையான அழைத்ததாகவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பிள்ளையான அழைக்கின்ற பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், அவர் தனியார் ஊடகம் ஒன்று அவர்கிட்ட தொலைபேசி மூலமாக அழைப்படுத்தி கேட்ட பொழுது தான் இதற்கு செல்லல் என்ற பொருள்பட அவர் கழிச்சிருக்கார். இப்படியாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற அதே பின்னணியில் இந்த தேர்தல்கள் சம்பந்தமாகவும் பல விடயங்கள் நடந்த வண்ணமே இருக்குது. அதில் குறிப்பாக இந்த அன்ட்ரோ மாரசநாயக்க அவர்கள் அண்மையில் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு மாபெரும் பிரச்சாரத்தை செய்திருந்தார். அந்த பிரச்சாரத்தில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக சுமந்திரன் அவர்களால் முன்வைக்கப்பட்ட விமர்சனம் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களில் இருந்தும் ஆக்களை கொண்டு வந்து இவர்கள் இந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் சொல்லுகின்ற பொழுது ஜாழ்ப்பாணத்தில் ஒரு பெருந்திரளான மக்கள் கூடினார்கள் என்ற பொருள்பட அந்த பிரச்சாரம் வந்து விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலேயே வெளியிடங்களிலேயும் கொண்டு வந்து செய்தவர்கள் இதற்கு அவர்கள் அந்தந்த இடங்களிலேயே பிரச்சாரத்தை முன்வைச்சிருக்கலாம் என்ற பொருள்பட சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தவர். அதற்கு சந்திரசேகரம் அவர்கள், அதாவது வந்து ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரம் அவர்கள் அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கும் முகமாக ஒரு ஊடக சந்திப்பில் ஒரு விடயத்தை கூறியிருப்பார் என்று பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இது ஒரு வெட்கமான விடயம், நீங்கள் இப்படி கதைக்கிறதே ஒரு தவறான விடயம். உண்மையிலேயே இதில் வந்து பெருந்திரளாக இருந்த மக்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருந்த தமிழ் மக்கள் தான் என்றது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். அந்த வகையில் அன்ட்ரோ மாரசநாயக்க அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாடும் இருக்குது என்ற பொருள்பட அவர் கழிச்சிருப்பார். உண்மையிலேயே இந்த விடயம் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாகவே அண்மை காலத்தில் மாறியிருந்தது. அதாவது வந்து இவர்கள் மேலே வைக்கப்பட்ட விமர்சனம் தொடர்பாக, அதாவது சுமந்திரன் அன்ட்ரோ மாரசநாயக்க மேலே வச்ச விமர்சனத்தை வந்து ஒரு வகையில் எப்படி பார்த்தோம்னா, இந்த தேர்தலில் அன்ட்ரோ மாரசநாயக்கனுடைய ஆதரவை குறைப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த சுமந்திரன் அவர்கள் இப்படி சொல்கிறார் என்கின்ற பொருள்பட காய்ச்சிருந்தவர். ஏற்கனவே இந்த சுமந்திரன் மேலே கூட பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது உங்களுக்கு தெரிஞ்சபடியும். ஏற்கனவே இந்த தமிழரசு கட்சியிலேருந்து கட்சிகள் விடுபட்டு போனதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழரசு கட்சிக்கு உள்ளேயே உட்பூசல் இருக்கிற அந்த விடயங்களாக இருக்கட்டும், இப்படியாக பல விடயங்களில் கருத்து முரண்பாடுகள் இந்த சுமந்திரன்கிட்ட இருக்கு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக அந்த கட்சியில் இருக்கிற ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் கூட கருத்து முரண்பாடுகள் இருப்பதான ஒரு கதைகளும் பெற வந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த வகையில் இதற்கான ஒரு நிலைப்பாட்டை ரெண்டு பேர்ட்டையும் கேட்டது இருவர் கூறுகின்ற பதிலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்சி ஒரு ஒற்றுமையான கட்சியாக தான் இருக்கு இருவருமே கூறுகிறார்கள். ஆனால் பல பொது மேடைகளில் இருவரும் மறைமுகமாக தாக்கி பேசுகின்ற ஒரு சூழலும் காணப்படுது. அதாவது வந்து ஸ்ரீதரனும் சுமந்திரனும் பொது மேடைகளில் கதைக்கின்ற பொழுது மறைமுகமாக இருவரும் ஒருவர் தாக்கி பேசுகின்ற அந்த முறைப்பாடுகளும் காணப்படுது. குறிப்பாக ஸ்ரீதரன் நன்மையில் சொல்லுகின்ற பொழுது கூட, நான் இந்த பார் லைசன்ஸ் சம்பந்தமாக கிளிநொச்சியில் ஒருவர் இணையத்தை, அதாவது வந்து ஒரு ஃபேஸ்புக் மூலமாக பல விடயங்களை பரப்பி கொண்டிருந்தவர், அதாவது வந்து என்னட்ட ஒரு மதுபான சாலை அனுமதி பத்திரம் இருப்பதாகவும், அந்த வகையில் இப்படி தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு உட்பூசல் இருக்கிறது பலருக்குமே ஒரு தெரிந்த விடயமாக இப்ப பொதுவெளியிலேயே மாறி இருக்கு. அந்த வகையில் இந்த தமிழரசு கட்சிக்குரிய ஆசனங்கள் கிடைத்துக் கொள்வதனையும் இந்த உட்கட்சி பூசல் ஒரு செல்வாக்கு செலுத்தும் என்றும் பல விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வச்ச வண்ணமே இருக்கணும். இப்படியாக ஒரு கதை போய்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கூறியிருக்கார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த சரத் வீரசேகர் என்பவர் பல இனத்துவேச கருத்துக்களை பேசுறதுல முன்னிலையான ஒருவராக பார்க்கப்படுகிறார். அந்த வகையில் முன்னைய காலங்களில் கூட கோடபாய ராஜபக்சோண்ட காலத்தில் கூட இந்த வெடுக்குநாரிமலை சம்பவமாக இருக்கலாம், தமிழர்களுடைய பழைய வரலாற்று பிரதான இடங்கள்லேயும் எல்லாம் வந்து சிங்கள ஆக்கிரமிப்பை கொண்டு வரதுல ஒரு முக்கிய சக்தியாக முக்கிய ஒரு பேச்சாளராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது சரத் வீரசேகர் தான். அந்த வகையில் இப்பையும் அந்த இனத்துவத்தை விதைக்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வச்சிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த புதிய அரசியலமைப்பு சாசனம் பற்றி பலரும் பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கணும். உண்மையிலேயே
தமிழ் மக்கள்கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு என்று பார்த்தீங்கன்னா இந்த புதிய அரசியலமைப்பு ஜாப்பில் வந்து ஏதாவது தமிழர்களுக்குரிய தீர்வு திட்டங்கள் உள்ளடக்கப்படுமா, சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு திட்டங்கள் உள்ளடக்கப்படுமா என்கிற விடயம் தான் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அந்த வகையில் அண்மையில் அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த போது கூட இப்படியான ஏதாவது ஒரு விடயத்தை கூறுவார்களா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் பெருமெடுப்பில் அவர் இது தொடர்பாக இந்த ஒரு விடயத்தையும் அந்த பிரசார மேடையில் அவர் கூறவில்லை. அந்த வகையில் சரத் வீரசேகர இது தொடர்பாக ஒரு முக்கிய விடயத்தை கூறியிருக்கார். இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு முக்கிய விடயத்தை கூறியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த புதிய அரசியலமைப்பு கொள்கைகளில் வந்து இந்த கொள்கை உருவாக்கத்தில் உள்ளடங்கி இருந்த ஒரு ஆள் வந்து அன்ருகுமார் திசாநாயக்கனுடைய தேர்தல், அதாவது வந்து ஜனாதிபதி தேர்தல் பிரசார மேடைகளில் அவருக்கு ஆதரவு தெரிவித்த ஒருவர் தான் இந்த குறிப்பிட்ட இந்த கொள்கை வகுப்பிலையும் இருந்தவர். அவர் பிரச்சார மேடைகளில் கூறுகின்ற பொழுது சொல்லியிருப்பார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு திட்டம் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருப்பார் என்று சரத் வீரசேகர அவர்கள் சொல்லியிருக்கார். அதாவது வந்து பிரச்சார மேடைகளில் அந்த குறிப்பிட்ட நபர் இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு திட்டம் இந்த புதிய அரசியலமைப்பில் இருக்கு என்ற பொருள்பட சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு திட்டம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது எப்படி இருக்கும் என்றால், விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கேட்ட அந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு திட்டம் தான் இங்கேயும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு திட்டம் பெருமாக இருந்தால் எங்களுடைய இராணுவ வீரர்கள் 29,000 பேர் உயிர் தியாகம் செய்திருக்கணும், 14,000 பேர் அங்கவீனமுற்றிருக்கணும். இவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் வீணாகி போய்விடும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா, இந்த சமஷ்டி தீர்வு திட்டம் கொண்டு வரப்பட்டால் மாகாணங்களுக்கு ஒரு சட்டம், மத்திய அரசுக்கு ஒரு சட்டம் என்று முரண்பாடுகள் ஏற்படுவதற்குரிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். ஆகவே இந்த மாகாணங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தோற்றுவிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நாடு ஒற்றையாட்சியின் கீழ் இருந்தால்தான் பௌத்த மதம் பாதுகாக்கப்படும். அது மட்டுமில்லாமல் சிங்கள, தமிழ், முஸ்லீம் மக்களும் ஒரு குடைக்கு கீழே ஆள்றதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்க முடியும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அதில் இன்னொரு முக்கியமான விடயத்தை அவர் சொல்லியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த சரத் வீரசேகர அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த சமஷ்டி தொடர்பான தீர்வு திட்டம் அறவே எங்களுக்கு தேவையில்லை. அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்தால் இந்த சமஷ்டி தொடர்பான தீர்வு திட்டத்தை கொண்டு வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வந்து இந்த புதிய அரசியலமைப்பு என்ற விடயத்தில் இந்த சமஷ்டி தொடர்பான தீர்வு திட்டத்தை கொண்டு வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு என்று அவர் சொல்லியிருக்கிறார். சரத் வீரசேகர அவர்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா, அண்மையில் அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த போது சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வார். அதாவது உடனடியாக அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்யாட்டியும் படிப்படியாக அந்த அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்வார் என்று அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரசார மேடையில் கூறியிருந்தவர். அந்த வகையில் சரத் வீரசேகர அவர்கள் அதுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல் கைதிகள் என்று யாருமே இங்கே இல்லை, எல்லாருமே பயங்கரவாதிகளாகத்தான் இங்கே சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்களுடைய அரசியல் கைதிகள் இங்கே எவருமே இல்லை. அப்படி நீங்கள் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான பட்டியலை வெளியிடுவீர்களாக இருந்தால், யார் யாரை வெளியில் விட போறீங்க என்ற பட்டியலை வெளியிடுவீர்களாக இருந்தால், அந்த குறிப்பிட்ட அரசியல் கைதிகள் செய்த குற்றப்பட்டியலையும் கொலைப்பட்டியலையும் நான் வெளியிடுவேன் என்று அவர் காரசாரமாக சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே சரத் வீரசேகரன் வாயிலிருந்து ஒரு கருத்து வருது என்றால் உண்மையிலேயே அது ஒரு தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்தாகத்தான் இருக்கும் என்று ஊகிக்க முடியும். கிட்டத்தட்ட பெரும்பாலும் அவர் கூறுகின்ற கருத்துக்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான, சமஷ்டிக்கு எதிரான, உண்மையிலே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு எதிரான கருத்துக்களை தான் பெருவாரியாக அவர் வெளியில் கொண்டவர். ஆகவே அந்த வகையில் இந்த கருத்தும் அப்படியே தான் இருந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த விடயம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட இது ஒரு சாதாரணமாக அவர் வளமையாகவே சொல்கின்ற விடயமாகத்தான் அனைவருமே கடந்து போயிருக்கிறார்கள். அந்த வகையில் இதை எப்படி இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள போகுது, இவருடைய கருத்துக்கு என்ன பதிலை இந்த அரசாங்கம் செய்ய போகுது, அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக அவர்கள் இந்த கருத்துக்கு பிறகு என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்கள் என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். உண்மையிலே இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் இதற்கான முழுமையான தீர்வு திட்டங்களும் உங்களுக்கு வரும். ஏனென்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பாராளுமன்ற தேர்தலால் உண்மையிலே ஒரு காரசாரமான விவாதங்களும், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பாராளுமன்ற தேர்தலை எவ்வாறு கொண்டு செல்வது, வாக்காளர்களுக்கு எவ்வாறு விழிப்புணர்வு என்பது தொடர்பான பல விடயங்கள் நடந்த வண்ணமே இருக்கு. ஏனென்றா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஜாழ்ப்பாணத்தில், அதாவது ஜாழ் மாவட்டத்தில் தான் அதிகமான இந்த செல்லுபடியற்ற வாக்குகளும் வந்தது. ஆகவே இந்த வாக்காளர்களை விழிப்புணர்வூற்ற ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே அந்த வகையில் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் இது தொடர்பான விடயங்களும் தெரிய வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று அன்ருகுமார் திசாநாயக்கனுடைய ஆட்சி நடந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த இரவோடு இரவாக இந்த பாதைகள் திறக்கப்பட்டதோ, வலிகாமத்தில் இருக்கிற பாதைகள் திறக்கப்பட்டதோ, அதே மாதிரி ஆணையரில் இருக்கிற மிகப்பெரிய சோதனை சாவடி ஒன்றும் அகற்றப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இந்த சோதனை சாவடி ஏனையின் கிளிநொச்சி வீதியில் அமைந்திருக்கு. ஆகவே இந்த சோதனை சாவடி உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிற விடயமாகத்தான் இருந்தது. அந்த வகையில் இது அகற்றப்பட்டிருப்பது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வேலையை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சோதனை சாவடிகள், இராணுவ முகாம்கள் அகற்றப்படலாம் என்கின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. ஆகவே இது மக்கள் மத்தியில் ஒரு இன்ப அதிர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே திடீரென்று இதெல்லாம் நடக்கிறது பார்த்து ஒரு இன்ப அதிர்ச்சியும் ஏற்படுத்தி
ஏற்படுத்தியிருக்க அதே நேரத்தில் மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்திலையும் இருக்கிறோம். தொடர்ந்தும் என்னென்ன மாற்றங்கள் வருது என்றதை நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம். தொடர்ந்தும் நீங்கள் ஜெஃப்னா அப்படின் சேனலோடு இணைஞ்சிருங்கோ. நாங்கள் பல தகவல்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.